ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் புரோக்கர் இருந்துட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் காட்டலான்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் நடேசன் இருந்துட்டு, என்னப்பா ரொம்ப நாள் கழித்து இந்த பக்கம்லாம் வந்துட்டுருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருப்பா, நீ தான் உன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனால் உன்னுடைய பொறுப்பை உன் பிள்ளைங்க 2 பேரும் எடுத்திருக்காங்க. தான் அண்ணனுங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து பேசிட்டு போனாங்க. அதனால் ஒரு ஜாதகம் வந்திருக்கு, ஃபோட்டோவும் வந்திருக்கு. உங்களுக்கு சரினா பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அவனுக்கா பொண்ணு பார்க்க போனேன், பார்க்குறவங்க எல்லாரையும் தங்கச்ச மாதிரின்னு சொல்லுவான். அவனுக்கு போய் பொண்ணெல்லாம் பார்த்துட்ருக்க, கடைசி வரைக்கும் அவன் கல்யாணம் பண்ணிக்காம இப்படியே இருக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நம்ம சோழன் கேட்ட உடனே பயங்கரமாக கோவப்படுறாங்க. நடேசனை போட்டு, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் என்னடா இப்போ தப்பாக சொல்லிட்டேன், வர பொண்ணு எல்லாத்தையும் அவன் அப்படி தானே சொல்லிகிட்ருக்கான். வீடு தேடி வந்துச்சு ஒரு வரன், இருட்டோடு இருட்டா கழுத்தில் தாலியை கட்டுறாடா. அவன் என்னடனா அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்தாங்கன்னு சொல்லிட்டு வந்த வீட்டுக்கு வந்த பொண்ணு வெளியே துரத்தவனவன் தானே அவன். இப்போ அவனுக்கு கல்யாணம் ஒரு கேடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு சோழன் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன், வெட்டி கொன்று போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட